அடுத்து பாருங்க, பயிற்சி 2.8ல் கீழ்காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா என்ன செய்வோம்? 5க்கு அடுத்து புள்ளி வைப்போம். 5 புள்ளி இருக்கிற நம்பர் எழுதுவோம். 6 9 4 3ன்னு எழுதுவோம். இன்ட்டு 10 அடுக்கு இங்கிட்டிருந்து கணக்கு பண்ணும்போது நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 10 அடுக்கு 11. அடுத்த நம்பர் பாருங்கள், 2000.57. இப்போது அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது இந்த புள்ளி 1 2 3 இதுக்கு தள்ளி போகுது. இப்போ 2.00057 இன்ட்டு 10 அடுக்கு +3. ஏன்னா புள்ளி வந்து இடது சைடு போகும்போது நமக்கு மேலே வந்து ப்ளஸில் வரும். இது புள்ளி வந்து இங்கிட்டு வலது சைடு போகும்போது 10 அடுக்கு மைனஸ் சிம்பிளில் எழுதுவோம். இந்த இதில் பாருங்கள், புள்ளி வந்து இங்கேருந்து இந்த சைடு போகணும். 1 2 3 4 5 6 7 6 புள்ளி இங்கிட்டு 0 0 இருக்கனால போட்டாலும் 1 போடலாட்டில் 1 இன்ட்டு 10 அடுக்கு -7. அடுத்து பாருங்கள், இந்த புள்ளி இந்த இடத்துல போகுது. 1 2 3 4. இப்போ 9.0 2 3 4 5 1 2 3 4 5 2 இன்ட்டு 10 அடுக்கு -4. ஏன்னா 4 இது தள்ளி போயிருக்கு, -4. இங்கே ஃபுல்லாக 0 0ன்னு இருந்தால் நமக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 5 0க்கு அடுத்து 2 வர்றதுனால 9.0000002 இன்ட்டு 10 அடுக்கு இந்த புள்ளி 4 இது தள்ளி வந்திருக்கு. 1 2 3 4 தள்ளி வந்ததுனால நமக்கு 10 அடுக்கு -4ன்னு எழுதுகிறோம். ரெண்டாவது பாருங்கள், கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக. மொதல் சம் பாருங்கள், 3.459 இன்ட்டு 10 அடுக்கு 6. இப்போ நம்ம டைரெக்டாக போடணும்னா இங்கே 3 புள்ளி இருக்குது. அப்போ 6லேருந்து 3 கழிச்சோம்னா இன்னும் 3 0 சேர்க்கணும். 3 4 5 9 3 தடவை 0 போட்டுருவோம். இதுதான் ஆன்சர். அப்படி இல்லாட்டி நம்ம 3 4 5 9 எழுதிட்டு 10 அடுக்கு 6 இருக்கனால 6 0 போடணும். 2 3 4 5 6. இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 5.678 இன்ட்டு 10 அடுக்கு 4. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது புள்ளி எடுத்தோம்னா 5 6 7 8 10 அடுக்கு 4ங்கிறனால ஒரு 0 மட்டும் சேர்ப்போம். இப்படி எழுதலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த மதிப்பு 5 6 7 8 எழுதிட்டு 10 அடுக்கு 4ங்கிறனால 1 2 3 4 0 சேர்ப்போம். இங்கே சம்மில் வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இது கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து பாருங்க, மூணாவது வந்து 1.00005 இன்ட்டு 10 அடுக்கு -5. இப்போது மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு 0வை சேர்க்கணும். இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம். 5 1 2 3 4 இந்த 1 எழுதினோம்னா இங்கிட்டு போகும்போது 1 2 3 4 0 சேர்ப்போம். இப்போ ஆன்சர் வந்து 0.00001. மைனஸ் சிம்பிளில் இருந்தோம்னா இங்கே இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே -5னா இந்த சைடு 4 0 சேர்த்துக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். இந்த புள்ளி வந்து இங்கிட்டு போகும்போது 1 2 3 4 5ன்னு வரும். அடுத்து நாலாவது பாருங்கள், 2.530009 இன்ட்டு 10 அடுக்கு -7ன்னு வருது. இங்கே 2 புள்ளின்னு இருக்குது. அப்போ அந்த புள்ளி இங்கிட்டு போகும்போது நம்ம 2க்கு முன்னாடி 6 0 சேர்க்கணும். 0.0000025300009. ஏன் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ, இப்போ 9ன்னு இருந்தால் இந்த நம்பருக்கு முன்னாடி 8 0 சேர்க்கணும். இப்போ 7ன்னு இருக்கிறதுனால 2க்கு முன்னாடி 6 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். இங்கிட்டிருந்து நம்பர் வரும்போது 1 2 3 4 5 6 7 2.530009ன்னு வரும். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து பாருங்கள், கீழ்காண்பவற்றை சுருக்கி அறிவியல் குறியீட்டில் எழுதுக.
ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 3 0 0 0 0 0 அடுக்கு 2 இன்ட்டு 20,000 அடுக்கு 4. இது எப்படி சுருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா 3 இன்ட்டு 10 அடுக்கு 1 2 3 4 5 10 அடுக்கு 5 பவரில் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 10 அடுக்கு 1 2 3 4 பவரில் 4. இந்த பவரில் இருக்க 2 3க்கும் வரும், 10 அடுக்கு 5க்கும் வரும். இது எப்படி எழுதுவோம்? 3 அடுக்கு 2 இன்ட்டு 10 அடுக்கு 2 10 இன்ட்டு 2 அடுக்கு 4 இன்ட்டு 10 அடுக்கு 4 16. அடுத்து இந்த 10 அடுக்கை கூட்டிக்கலாம், ஏன்னா அடிமானம் ஒன்று போல் இருக்குது, பெருக்கல்ல இருக்குது, அப்போ அடுக்கை கூட்டிக்கிடும். 3 அடுக்கு 2னா 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 2 அடுக்கு 4னா 2 வந்து 4 தடவை போடுவோம், 2 4 4 16 இன்ட்டு 10 அடுக்கு 10ஐயும் 16ஐயும் கூட்டினா 26. அடுத்து 16ஐயும் 9ஐயும் பெருக்குனா 9 54 5 1 9 9 5 14 144 இன்ட்டு 10 அடுக்கு 26ன்னு எழுதுவோமா? அறிவியல் குறியீடுனாலே 1.44 இன்ட்டு 10 அடுக்கு 2 இன்ட்டு 10 அடுக்கு 26ன்னு எழுதுவோம். இப்போ இதை அடுக்க கூட்டிக்கிடுவோம். 1.44 இன்ட்டு 10 அடுக்கு 28ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. 0.50 இருக்கு. 1 2 3 4 5 1 பவரில் 11 வகுத்தல் 0.005 பவரில் 3. அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது 1 இன்ட்டு 1 2 3 4 5 6 10 அடுக்கு -6ன்னு போடுவோம், ஏன்னா புள்ளி இங்கிட்டு இருந்து இந்த சைடு போயிருக்கு. பவரில் 11 வகுத்தல், அதே மாதிரி புள்ளி வந்து இங்கிட்டு போகுது, அப்போ 5 இன்ட்டு 10 அடுக்கு -3 பவரில் 3. இப்போ 1 அடுக்கு 11ஓட மதிப்பு 1 தான், இன்ட்டு 10 அடுக்கு -6ஐயும் 11ஐயும் பெருக்குனா -66 பை வகுத்தில் இருக்கிறனால கீழே எழுதுகிறோம். 5 அடுக்கு 3ஓட மதிப்பு 125 இன்ட்டு 10 அடுக்கு -3 இன்ட்டு 3 3 9 -9ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், இதை தனித்தனியாக பிரிச்சுக்கிடுவோம். 1/125 இன்ட்டு 10 அடுக்கு -66. இங்கே வந்து நம்ம ஏற்கனவே அடுக்கு விதியில் படிச்சிருக்கோம். கீழே வந்து மைனஸில் அடுக்கு இருந்ததுன்னா இதை மேலே கொண்டு போகும்போது ப்ளஸில் மாறிடும். இன்ட்டு 10 அடுக்கு 9. அடுத்து 1/125ன்னு இருக்கா? இப்போ இதை வந்து கீழே ஒன்றால் அடிக்க முடியாதுல்ல, அதனால் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்கணும்னா இதோட மதிப்பு மாறாது, ஏன்னா 1000 கேன்சல் ஆயிரும், 1/125 தான் கிடைக்கும். நம்ம இப்படி பண்ணோம்னா அடிக்க ஈஸி. இப்போ 5ஆல் அடித்தோம்னா இன்ட்டு ஏற்கனவே இருக்கிற 10 அடுக்கு -66 இன்ட்டு 10 அடுக்கு 9ன்னு இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அடிமானம் ஒன்று போல் இருக்கிறதுனால அடுக்க கூட்டணும்னா -66லேருந்து 9 கழிச்சோம்னா -57ன்னு கிடைக்கும். இப்போ இதை அடித்தோம்னா 2 10 மிச்சம் 2 5 25 2 10 0 0 1 5 சாரி 1 25 25 8 25 200 8 பை 1000 எப்படி எழுதுவோம்? 10 அடுக்கு 3ன்னு எழுதுவோமா? இன்ட்டு 10 அடுக்கு -57. அதுக்கடுத்து இந்த 10 அடுக்கு 3 மேலே போகும்போது 8 இன்ட்டு 10 அடுக்கு -57 இன்ட்டு 10 அடுக்கு -3. அப்போது 8 இன்ட்டு 10 அடுக்கு -60ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 0.00003 பவரில் 6 இன்ட்டு 0.00005 பவரில் 4, இது ப்ராக்கெட்குள்ள வகுத்தல் 0.009 பவரில் 3 இன்ட்டு 0.05 பவரில் 2.
இதை வகுக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம்? அறிவியல் குறியீட்டில் 3 × 10 இங்கிட்டு போகிறதுனால மைனஸ் சிம்பிளில் போடுவோம். 1 2 3 4 5 10 -5 பவரில் 6 இன்ட்டு 1 2 3 4 5 5 × 10 -5 பவரில் 4 வகுத்தங்கிறதுனால பை. இது 9 × 1 2 3 10 பவரில் 3 இன்ட்டு 5 × 10 -2 பவர் 2. இப்போ பாருங்கள் 3 6 × 10 -30 5 6 பெருக்குனா 30 மைனஸ் சிம்பிள் இன்ட்டு 5 4 இன்ட்டு 10 5 20 -20 பை 9 3 இன்ட்டு 10 -3 9 இன்ட்டு 5 2 இன்ட்டு 10 2 4 -4. அடுத்து பாருங்கள் 3 வந்து 6 தடவை எழுதுவோமா? 2 4 6 தடவை எழுதிட்டோம். இன்ட்டு 5 வந்து 4 தடவை எழுதுவோம். 5 × 5 × 5 × 5. இப்போ இது வந்து அடிமானம் ஒன்று போல் இருக்குது. அடுக்க கூட்டணும்னா 10 -50 பை 9 3 இருக்கனால 3 தடவை 9 எழுதுவோம். இன்ட்டு 5 2 தடவை எழுதுவோம். இன்ட்டு 10 9 4 கூட்டுனா 13 மைனஸ் சிம்பிள் இருக்கனால -13. இப்போ 2 தடவை 3 ஒரு 9 போயிடும். இந்த 2 தடவை 3க்கு ஒரு 9 போயிடும். இந்த 2 தடவை 3க்கு ஒரு 9 போயிடும். 2 5 மேலே கீழே 2 2 5 அடி போயிடும். அப்போ 5 25 இன்ட்டு 10 -50 இங்கே உள்ள 10 -13 வந்து மேலே பெருக்கல்ல போகும்போது 10 +13 மாறும். இந்த இதை பாருங்கள் 2.5 எழுதலாமா? இன்ட்டு 10 1 இன்ட்டு இதில் 50லேருந்து 13 கழிப்போம். 7 3 37 10 -37. அடுத்து இந்த 10 -37லேருந்து 1 கழிச்சோம்னா ஆன்சர் வந்து 2.5 இன்ட்டு 10 -36ன்னு வரும். அடுக்கு விதியெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா பாருங்கள். நீங்கள் சம்மெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அடுக்கு விதியெல்லாம் நல்லா மைண்டில் நிற்கும். அடுத்து 4வது சம் பாருங்கள். கீழ்காணும் தகவலை அறிவியல் குறியீட்டில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உலக மக்கள் தொகை சுமார் 7க்கு அடுத்து 1 2 3 0 திரும்ப ஒரு 3 0 திரும்ப ஒரு 3 0. இது எப்படி அறிவியல் குறியீட்டில் எழுதுவோம்? 7 × 10 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதுவோம். அடுத்து பாருங்கள் 2வது ஓர் ஒளியாண்டு என்பது 9 4 6 0 5 2 8 4 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 80 கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது 9.460 5 2 8 4ன்னு எழுதுகிறோம். இன்ட்டு 10 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 10 எழுதுவோம். அடுத்து 3வது பாருங்கள். ஒரு எலக்ட்ரானின் நிறை 0.1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 0 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 0க்கு அடுத்து 9 1 0 9 3 8 2 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க.
ஒரு எலக்ட்ரானின் நிறை. அப்போது 30 ஜீரோ இருக்குது. அடுத்து இந்த 9 தள்ளி புள்ளி வைப்போம். 9.109382 இன்ட்டு 10 மைனஸ் 31 எழுதுவோம். ஏன்னா இந்த புள்ளி வந்து இது எல்லாத்துக்கும் கழுத்து 9க்கு அங்கிட்டு போகும். ஏற்கனவே 30 ஜீரோ இருக்குது. இந்த 9 சேர்த்து 31. இந்த சைடில் இருந்து, அதாவது இடது சைடில் இருந்து புள்ளி வலது சைடு போகிறதுனால சிம்பிள் வந்து மைனஸில் போடுவோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 9.109382 இன்ட்டு 10 மைனஸ் 31 எழுதுவோம். அடுத்து பாருங்க, சுருக்குக. 2.75 இன்ட்டு 10⁻7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10⁻8. நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். 10 ரெண்டு இடத்துலையும் ஒன்று போல் இருந்தால் டேரெக்டாக கூட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரெண்டுலேயுமே 10⁻7 வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 10⁻7 எடுத்தோம்னா இங்கே வந்து 2.75 மாறும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். 1.23 இன்ட்டு 10⁻7 வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ 10⁻1 இருக்கும். ஏன்னா 10⁻7 வெளியில் இருக்குது, உள்ளே வந்து 10⁻1. இதை ரெண்டையும் பெருக்கும்போது 10 வச்சுட்டு அடுக்கை வந்து கூட்டுவோம். 7 + 1 8. அதனால தான் இந்த ஸ்டெப்பு 10⁻7 பொதுவாக வெளியில் எடுத்து 2.75 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10⁻1 எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், 10⁻7 2.75 அப்படியே எழுதிடுவோம். ப்ளஸ் இந்த இதை வந்து 1 2 3 0ன்னு எழுதுவோம். 2 ஸ்தானம் 10ஆல் பெருக்கிறோம்ல, அதனால் 123ன்னு எழுதிட்டு இந்த 0 சேர்ப்போம். அடுத்து இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 12.3ன்னு வரும். இப்போ இதை கூட்டிக்கலாம். 2.75 அடுத்து 12.3 கூட்டணும். 5 10 மிச்சம் 1 5 1. நமக்கு வர்ற மதிப்பு வந்து 15.05 15.05 இன்ட்டு 10⁻7. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வைப்போம். 1.505 இன்ட்டு 10⁻1. ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால 10⁻1ன்னு போடுவோம். இன்ட்டு இந்த 10⁻7. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் 1.505 இன்ட்டு 10⁻8ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 1.598 இன்ட்டு 10⁻17 மைனஸ் 4.58 இன்ட்டு 10⁻15. இப்போ ரெண்டுலேயுமே 10⁻15 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 10⁻15 எடுத்தோம்னா 1.598 இன்ட்டு 10⁻2. நான் 17லேருந்து 15 கழிச்சோம்னா 2. அடுத்து மைனஸ் சிம்பிள். இங்கே 10⁻15 வெளியில் எடுத்தாச்சு. 4.58. இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதலாம். 1598 10⁻2னா 2 0 சேர்ப்போம். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போது நமக்கு 10⁻15 ப்ராக்கெட்குள்ளே 159.8 மைனஸ் 4.58ன்னு வரும். இப்போ கழிச்சோம்னா 159.8 4.58 2.551 10⁻15 இன்ட்டு 155.22ன்னு வருமா. இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்தானம் தள்ளி கொண்டு வருவோம். இப்போ 10⁻15 இன்ட்டு 1.5522 இன்ட்டு 10⁻2. இப்போ இதை ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.5522 இன்ட்டு 10⁻17 வரும். ஏன்னா அடுக்கை வந்து கூட்டிக்கிடும். அடுத்து மூணாவது பாருங்கள். 1.02 இன்ட்டு 10⁻10 பெருக்கல் 1.20 இன்ட்டு 10⁻−3. பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக பெருக்கிக்கலாம். 102ஐயும் 12ஐயும் பெருக்கும். 2 4
0 ஒரு 2 2 ஒரு 2 2 0 1 4 2 2 1. இப்போது நமக்கு 1 2 2 4 0ன்னு வரும். 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 1 2 3 4. அடுத்து இன்ட்டு 10 10லேருந்து -3 போச்சுன்னா 10⁻7ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 1.2240 இன்ட்டு 10⁻7. அடுத்த சம் பாருங்கள். 8.41 இன்ட்டு 10⁻4 வகுத்தல் 4.3 இன்ட்டு 10⁻5. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 8.41 இன்ட்டு 10⁻4 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10⁻5ன்னு எழுதுவோமா? அடுத்து இதை 8.41 பை 4.3 இன்ட்டு 10⁻4 பை 10⁻5ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்கள், கீழே வந்து 4.3ன்னு இருக்குது. இதை முழு எண்ணாக மாற்றோன்னா கீழே 10ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா மேலே வந்து இந்த 8 4 1 0ன்னு சேர்ப்போம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 84.1ன்னு கிடைக்கும். பை 43ன்னு மாறும். இன்ட்டு 10⁻4 இன்ட்டு இந்த இது வந்து கீழே இருக்கிறது மேலே வரும்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல வரும்போது நமக்கு அடுக்கு வந்து ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறும். 10⁻−5. இப்போது நம்ம வகுப்போமா? 84.1 43ஆல் வகுக்கணும். ஒரு 43 43. இப்போ கழிச்சோம்னா 1 8லேருந்து 4 போச்சுன்னா 4 புள்ளி வைப்போம். மேலேயும் புள்ளி. அடுத்து 1 இறக்குவோம். அடுத்து நமக்கு 943 387ன்னு வரும். இப்போ கழிச்சோம்னா இங்கே 3 11 10 4 9 10 11 4. அடுத்து 10லேருந்து 8 போச்சுன்னா 2. நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா புள்ளி வச்சுட்டோம். ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், 5 இன்ட்டு 43 நமக்கு 215ன்னு வரும். கழிச்சோம்னா 3 10 5 2. அடுத்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். திரும்பவும் 5ஆல் போட்டோம்னா 215ன்னு கிடைக்கும். இப்போ கழிச்சோம்னா 35. ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 8 43 344ன்னு கிடைக்கும். 14 அடுத்து கழிச்சோம்னா திரும்ப நம்பர் நிறையா வரும். நம்ம 4 நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். 1.955 இன்ட்டு 10⁻−5 + 4னா நமக்கு -1ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுதான். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஸ்பீடு கிடைக்கும். நமக்கு எந்த விதியுமே அடுக்கு விதியெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது தான் மைண்டில் நிற்கும், மறக்காமையும் இருக்கும்.